find VThevenin, RThevenin and I Norton. இங்கே கண்டுபிடிக்கிறோம். சரி, இதில் வந்துட்டு இதே தான் என்னது இங்கேயும் வரும். ஸோ இதில் உள்ள வோல்டேஜ் தான் நம்மளுக்கு VThevenin. அப்போ இந்த 10 ஓம்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிச்சா போதும். இப்போது இப்படி ஒரு சர்க்கியூட் இருக்குது. ஸோ இதுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா இதுலேயும் 4 வோல்ட்டு தான், சேம் வோல்டேஜ் தான். இப்போ இதில் வந்து இந்த 2 ரெசிஸ்டன்ஸில் மட்டும்தான் ட்ராப் ஆகும். ஓகே, அப்போது ட்ராப் ஆச்சு அப்படின்னா 2 சேம் வேல்யூ இருந்ததுன்னா ஈக்குவலாக ட்ராப் ஆகும். இங்கே 2 வோல்ட், இங்கே 2 வோல்ட். ஓகே, சேம் வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான். மற்றபடி வேறு வேறு வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈக்குவேஷன் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா இங்கே 2 வோல்ட், இங்கே 2 வோல்ட். ஸோ VThevenin is equal to 2 வோல்ட். நார்டனுக்கு அதே சர்க்கியூட்டை ஷார்ட் பண்ணணும். 20, 10, 4 வோல்ட், 10 ஓம், இங்கே ISC. ஓகே, ஓப்பன் சர்க்கியூட்னா சீரீஸாக இருந்தால் 0 பண்ணலாம், ஷார்ட் சர்க்கியூட்னா பேரலாக இருந்தால் 0 பண்ணலாம். இப்போது நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷார்ட் சர்க்கியூட்னா இங்கே வந்து ஃபுல் கரண்ட்டு இங்கே ஃப்ளோ ஆகிரும். அப்போது இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து 0 ஆகும். வோல்டேஜ் 0னா என்னது? ரெசிஸ்டன்ஸும் 0, கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ வோல்டேஜ் 0ங்கிறனால இந்த ரெசிஸ்டன்ஸும் 0 ஆயிரும். ஸோ இதை நம்ம எடுத்துருவோம். அப்போது ISC ஈக்குவல் டு டைரெக்டாக நம்ம V/R 4/10 equal to 0.4 amps. So ISC, that is I Norton, is equal to 0.4 amps. கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு RThevenin. ஸோ RTheveninனும் அதே சேம் இதுதான். வோல்டேஜ்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஷார்ட் சர்க்கியூட். கரண்ட்னா ஓப்பன் சர்க்கியூட். ஸோ வோல்டேஜை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டோம். ஷார்ட் சர்க்கியூட் பண்ணால் அதுக்கு பேரலாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸை நம்ம 0 பண்ணிடுறோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். நம்ம வந்து இந்த ஏபிக்கு அக்ராஸாக எடுக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே பேரலல். ஏன் பேரலல் அப்படின்னா ஒரே நோடில் ஸ்டார்ட் ஆகி ஒரே நோடில் எண்ட் ஆகுறனால ரெண்டுமே, இதுவும் இதே நோடில் ஸ்டார்ட் ஆகி இதே நோடில் எண்ட் ஆகுது, இதுவும் இதே நோடில் ஸ்டார்ட் ஆகி இதே நோடில் எண்ட் ஆகுது. ஸோ ரெண்டும் பேரலல். ஸோ R equivalent is equal to 5 ohms.